எலெக்ஷன் வரும்போது அங்கே இருக்கிறது எப்படி டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்கும் அதெல்லாம் சொல்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து as a spokesperson என்னுடைய கடமை அது வந்து அவங்களுக்கு சொல்லணும் வாட் ஆர் த டெவலப்மெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு, எப்படி செய்ய போகிறோம், என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம் அதெல்லாம் பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருந்தேன். ஸோ நேற்று ராகுல்ஜி பார்த்தோம், இன்னைக்கு சோனியா மேம் பார்த்தோம், 2 பேர்கிட்ட வந்து பேசிட்டு வாட் வி ஆர் பிளானிங், எங்களுடைய பிளான்ஸ் என்ன இருக்குது, எது பண்ணால் நல்லா இருக்கும் சரியாக இருக்கும் அதுக்காக தான் பேச வந்தோம். பிளான்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டாக்கா அப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறது வேஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக இல்லை பிளான்ஸ்னால் ஹவ் யூ கோயிங் டு கோ அபவுட் த சீட்ஸ், யார் யார் வந்து மெரிட் பேசிஸில் வந்து அவங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுக்கணும், மெரிட் பேசிஸில் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும், யார் வந்து போட்டியிட போகிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஏற்கனவே ராகுல்ஜி சொன்ன மாதிரி கோட்டா சிஸ்டம் கண்டிப்பாக இருக்காது. ராகுல்ஜி வந்து கோட்டா சிஸ்டம் இருக்காது சொல்லும்போது ஒரு பெரிய உற்சாகத்திலே வந்து கட்சியில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுக்கு குரூப்பிசம் இல்லைன்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு சந்தோஷத்துல உற்சாகத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெரிட் பேசிஸ்ல தான் எல்லாரும் வரணும், அப்படிதான் ஒரு யார் வந்து போட்டியிட போறாங்க அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும்னா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கடந்த 1967க்கு அப்புறம் 47 வருஷமா காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மேஜராக ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தற்போது ஒன்லி 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்கீங்க. பட் உங்களோட எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக இருந்தது. ஆனால் நேற்றுக்கு விஜயகாந்தோட அறிவிப்பு வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். Under the circumstances, how do you plan to... Nothing comes as a shock to the Congress. எல்லாமே வந்து we are quite aware of the developments happening. நேற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து நான் தனித்து போட்டி சொல்லியிருக்கிறாரு. அவர் தனித்து போட்டி போகிறாருன்னா அதுக்காக வந்து பெரிய பாதிப்பு வந்து காங்கிரஸுக்கும் அல்லது திமுகவுக்கும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்டையர் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி வந்து எப்படியாவது வீழ்த்தணும்னா எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்சியிலையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. கடந்த 5 வருடமாக வந்து அதிமுக காரங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய தலைமையில் எதுவுமே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கட்டும், ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கட்டும், மக்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் இருக்கட்டும், அல்லது சமீபத்தில் வந்து வெள்ளத்திலே நம்ம பார்த்துட்டோம், எந்த வகையிலும் வந்து மக்களுடைய நலமைக்காக எந்த திட்டம் கொண்டு வரவில்லை. கடந்த ஒரு மாதமாக மட்டும் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து கரப்ஷன் பற்றி அவங்க வந்து பேசக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியிலே நமக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து ஒரு ஏதோ போராட்டத்துக்காக நம்மளுடைய தேசத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கிடையாது. அவங்க கண்டிப்பாக ஒரு கரப்ஷன் சார்ஜஸில் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த கேஸ்லேருந்து வெளியில் வரும்போது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரீஅப்பீல் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, அதுலேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே இருக்கும்போது மக்களுக்கு தெரியும், மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க. தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப்பான நேஷனல் லெவலில் இருக்கிற பார்ட்டி, ஆனால் டிஎம்டிகே வந்து அந்த அளவுக்கு ஒரு 5% தான் ஓட் பேங்க் இருக்காங்க. அவங்க வராதனால ஒரு மிகப்பெரிய தாக்கமும் ஏற்படுத்த போறது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அவங்க தொடர்ந்து அவங்கள வந்து கூட்டணி சேர்க்கணும்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க? இல்லையே, ஒரு கூட்டணி வரும்போது கண்டிப்பாக யார் யார் இந்த பக்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கணும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் வரலன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது அவருடைய இஷ்டம். ஒரு கட்சியோட தலைவர் ஒரு முடிவு எடுக்கும் போது கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட கட்சிக்காரங்க கிட்ட பேசி தான் ஒரு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் அவர் முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. ஸோ அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. இல்லை, முடிவு மாறுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அவருடைய முடிவு அவர் மாத்தினார்னா தெரியாது எனக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு கோஸ்டாராக தான் எனக்கு நல்ல பழக்கம் உண்டுன்னு தவிர ஒரு தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக நான் அவர் வந்து சந்திச்சு அவ்வளோ பேசுனதே கிடையாது. பட் அரசியல் ரீதியாக அவர்கிட்ட ஒரு கட்சி தலைவருங்கிறது முறையில் அவர்கிட்ட நான் பேசுறது நல்லா இருக்காது. ஸோ கட்சி தலைவர்கள் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. ஊழலுக்கு எகென்ஸ்டாக நாங்கள் இது பண்ணுறோம், ஜெயலலிதா நாங்கள் வி வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் ஜெயலலிதா பிகாஸ் ஆஃப் கரப்ஷன். நேற்று விஜயகாந்த் சொல்லும்போது கூட ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட போறீங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஊழல் புரிந்த திமுக ஆட்சி வரக்கூடாது, அவங்க கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற அந்த கருத்தை நீங்கள் எப்படி ஆமோதிக்கிறீங்களா? எப்படி அது ஒரு எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஜெயலலிதா பற்றி குற்றம் சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகம் 2G கனிமொழி உள்ளே போயிட்டு வந்தது, அதெல்லாம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஜெயலலிதா ஞாபகம் வருதா இல்லை கனிமொழி ஞாபகம் வருதா? இல்லை, இது வந்து 2G சொல்லும் போது அந்த 2G தவிர்த்து வேற எதுவுமே உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வரதில்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து அதை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ குற்றங்கள், எவ்வளோ கரப்ஷன் சார்ஜஸ் அவங்க மேலே இந்த 5 வருஷத்துல அதிமுக மேலே இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படையாக ஒரு ஆதாரத்தோட நாங்கள் வந்து EVK இளங்கோவன் அவர்கள் வந்து
வெளியில எடுத்துருக்காரு. பட் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊழல் பற்றி நம்மளை பார்த்து பேசுறதுக்கும் டிஎம்கே பார்த்து பேசுறதுக்கும் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதிமுக காரங்க வந்து ஒரு விரல் நீட்டி எங்களை பார்த்து பேசும்போது 3 விரல் அவங்கள நோக்கி தான் இருக்குன்னு அதை மறந்துடக்கூடாது. மேடம், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல் வந்து தேர்தலில் எதிரொலிக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கோஷ்டி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல சில பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பமாக நாங்க பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து ஒரு தேர்தல் வரும்போது எல்லாரும் ஒன்னா இணைந்து வேலை செய்வோம். அதில் எந்த பிரச்சனைகள் இருக்காது. மேனிஃபெஸ்டோ கண்டிப்பாக தனியாக இருக்கும். அது வந்து EVK இளங்கோவன் அவர்கள் அவர் இன்னைக்கு டெல்லி வராரு. வந்ததுக்கு அப்புறம் மேடமும் ராகுல்ஜியும் பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அதை பத்தி பேசுறாரு. அது தலைவர் இளங்கோவன் அவர்கள் தான் சொல்லணும். ராகுல்ஜி வந்தால் நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நேற்று ராகுல்ஜி பார்க்கும்போது அவர் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு வந்து விசிட் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் நான் சொல்லியிருக்கிறோம். வருவார்னா ஒரு எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்பட்டது போது சரி, தமிழ்நாடு பிரச்சனை வந்து எப்பவுமே இந்தியாவோட சேர்த்து யாருமே பார்த்ததில்லை, இன்க்ளூடிங் பாஜக அண்ட் காங்கிரஸ். நேற்று வந்து தஞ்சாவூர்ல ஒரு விவசாயி தாக்கப்பட்டதுக்கு வந்து ராகுல் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷனுக்காக வந்து ஒரு இல்லையே, நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் வரும்போது ராகுல்ஜி ரியாக்ட் பண்றாரு. ராகுல்ஜி ரியாக்ட் பண்ணலன்னா அவர் ஏன் ரியாக்ட் பண்ணலங்கிறாங்க. ரியாக்ட் பண்ணாக்கா ஏன் ரியாக்ட் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ முடிவு பண்ணிக்கிங்க, அவர் ரியாக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா. ஒரு கட்சியின் இளம் தலைவர் இருக்கும்போது, ஒரு வைஸ் பிரசிடென்டாக இருக்கும்போது, இந்த நாட்டின் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு நாங்கள் எல்லாரும் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம நாட்டில் வந்து எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி குரல் கொடுப்பாரு. ஊழல் நீங்க திருப்பி இன்னைக்கு ரொம்ப நிறைய பேசுறீங்க. அந்த ஊழலை பத்தி பி. சிதம்பரமோட மகன் கார்த்தி சிதம்பரத்தை பத்தி கடந்த சில நாட்களாக ஊடகங்கள்லயும் எல்லாத்துலயும் பார்லிமெண்ட்லயும் விவாதங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி கார்த்தி சிதம்பரத்தை பத்தியோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ அது தலைமையோ இதுவரை எந்தவித கருத்து இவரோட பிரச்சனையை எப்படி பிரதிபலிக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது எப்படி பிரதிபலிக்கும் எனக்கு தெரியல. நான் சிதம்பரம் அவர்களே சொல்லிட்டாரு, கார்த்தி சிதம்பரம் என்னுடைய மகன் இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் அவர் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா டீடைல்ஸ் வந்து IT டிபார்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுங்க, தவறு இருந்தால் அவர் கண்டிப்பாக ஹில் ஃபேஸ் மியூசிக்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு தகப்பனே வந்து இந்த அளவுக்கு தன் மகன் பத்தி சொல்லும் போது we leave it to the people to investigate. ஒரு பிரச்சனை இருந்தால் let கார்த்தி ஃபேஸ் இட். அதுல இருந்து பின் வாங்க போறதில்ல. விஜய் மாலியா வந்து ஊர் விட்டு நாடு விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு கண்டிப்பாக கார்த்தி சிதம்பரம் இங்கதான் இருப்பாரு. அவர் நாடு விட்டு ஓட மாட்டாரு. விஜய் மாலியா மாதிரி கண்டிப்பாக ஓட வைக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் மாலியா வந்து இன்னைக்கு நாட்டு விட்டு வெளியில ஓடி இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிஜேபி. அவங்களுக்கு தெரியாம விஜய் மாலியா வந்து மத்தியானம் 12:30 மணிக்கு 7 சூட்கேஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து லுக் அவுட் நோட்டீஸ் இருந்தும் அவர் அந்த வெளியில கிளம்பி இருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம வெளியில போக முடியாது. மத்திய பிரதேசத்துல இருந்து கோத்ரோச்சி போன மாதிரி இப்ப விஜய் மாலியா கோத்ரோச்சி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து CBI வந்து 2011ல வந்து கண்டிப்பாக there is nothing into this case தான், let's close the case அவங்களே சொல்லிட்டாங்க 2011ல. பட் இது அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி லலித் மோடி எப்படி பார்த்திருக்கிறோம், எப்படி இங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் உள்ள கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி வந்து UPA கவர்மெண்ட் எடுத்திருந்ததோ அதே வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு எதிரான செயல் பண்ணி அவர் வந்து இங்கே வர முடியாம வந்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு விஜய் மாலியா வந்து இந்தியா விட்டுட்டு வெளிநாடு வரைக்கும் போயிருக்கிறாருன்னா அது திரும்பி வருவாங்கன்னா நேற்று வந்து ஒரு வாதாடும் போது ஒரு டிபேட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க திரும்பி வருவாருன்னா கூட்டிட்டு வருவோன்னா எப்போ வருவாரு எப்போ கூட்டிட்டு வருவீங்கன்னா அந்த 9,000 கோடி மக்களுடைய அப்பாவி மக்களுடைய பணம் எப்படி வந்து திரும்பி வாங்க போறாங்கன்னு தெரியல. இப்போ நீங்க போட்டிடுவீங்களா இந்த தேர்தலில் நான் போட்டியிடுறேன்னா இல்லைன்னா எனக்கு தெரியல. I have not filed an application at all. கட்சிக்காக வேலை செய்யணும், கட்சிக்காக உழைக்கணும். வெரி ரைட்லி டிசர்விங் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. பட் ஐ லீவ் த டிசிஷன் டு த ஹை கமாண்ட். அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நீங்கள் போட்டியிடணும் சொன்னாக்க போட்டியிடுவேன். த டிசிஷன் இஸ் என்டையர்லி theirs, not mine. But you are interested? I said I'm working for the party. I'm not interested in a post. I'm not interested in a position of the party. I work for the party. I work like any other normal cadre of the party. எனக்கு அந்த ஆசைகள் கிடையாது. வளர்ச்சி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, பட் வந்து போட்டியிடணுங்கிறது கிடையாது எனக்கு. ஐ லீவ் இட் டு தெம் பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பல ஆண்டுகளாக கட்சியில் இருந்துட்டு கட்சிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ரைட்லி டிசர்விங் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் நம்ம EVK இளங்கோவன் சார் இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் பிரசிடண்ட்டை பார்க்கறதா ஒரு தகவல் இருக்கு. அந்த இந்த மாலை கூட்டத்தில் நீங்க எல்லாரும் கலந்துருக்கீங்களா? அவர் மட்டும் தனியாக
எனக்கு தெரியலைங்க. தலைவர் வந்திருக்கிறாரு, இவிகே சொல்லணும், அது டெல்லி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. பட் நான் அவர் கூட வந்து அந்த மீட்டிங்ல இருக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து கிளம்புறேன் இன்னைக்கு ஈவினிங். நான் ஒரே ஊருக்கு ஒரு கடைசி